ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது சென்னையில் ஒரு நாள் அந்த வீடியோவோட கன்டினியூஷன் பார்ட் 2 தான். நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் டே எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. அது என்னென்னா சென்னை விஐடி கேம்பஸில் 7th இன்டர்நேஷ்னல் ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அதில் என் பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் சென்னையே வந்தோம். முந்தின நாள் மெரினா பீச்செல்லாம் சுற்றிட்டு வந்ததுனால செம்ம டயர்டு. பட் இருந்தாலும் காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சு 5:30க்கெல்லாம் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு சென்னை விஐடி நோக்கி கிளம்பிட்டோம். அதாவது வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் சென்னை. ஏர்லி மார்னிங்கே கிளம்புனாலும் ஒரு 6:45க்கெல்லாம் விஐடி வந்துட்டோம். எங்களுக்கு 7 o'clock 7:30க்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். காம்படிஷன் என்னமோ என் பொண்ணுக்கு தான். பட் இந்த கேம்பஸ்குள்ளே என்ட்ராகிறதுக்கு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நான் படிக்கும்போதெல்லாம் காலேஜெல்லாம் ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது காலேஜெல்லாம் பார்க்குறக்கு. ஆக்சுவலாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முந்தின நாள் ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து விஐடி கேம்பஸில் ஸ்டே பண்ணிட்டாங்க. நாங்கள் பேரண்ட்ஸே கூட்டிகிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டோம். அவ்வளோ பெரிய கேம்பஸில் ஒரு வழியாக ஆடிட்டோரியத்தை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். பேரண்ட்ஸ் கூட வந்தால் கேம்பஸ்குள்ளே ஸ்டே பண்ண முடியாது, அதாவது ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண முடியாது. அதனால் நாங்கள் வெளியே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிட்டோம். பண்ணிவிடுவா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூனிவர்சலாக ஒரு டிஷர்ட் கொடுத்ததுனால இது எந்தெந்த ஸ்கூல்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருந்தாங்க. அங்கேயே ஃபுட் ஸ்டாலெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. காலையில் ரொம்ப பசிக்குங்கிறனால இங்கே இருக்கிற ஆர்கானிக் ஷாப்பில் ஒன்றில் நாங்கள் பணியாரம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது சீரக சம்பா பணியாரம். கனுஷ்கா ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால ஏர்லி மார்னிங்கே வர வேண்டியதாச்சு. அவள் தான் ஃபஸ்ட்டு செட்டு. அவளை ஆடிட்டோரியத்தை அனுப்பிச்சி விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பேனரில் நம்ம டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு போட்டிருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இவங்க வருவாங்க. ஒரு சைல்டு சைக்காலஜி பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செரிமனிக்கு தான் வருவாங்க. அவங்களோட ஸ்பீச் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஈகராக இருந்தது. கனுஷ்கா காம்படிஷன் முடிச்சு வர வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஒரு போர்டு இருந்ததுன்னு சொல்லி ஹஸ்பண்டும் பையனும் அதில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு டிராயிங்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, வரைகிறத ரசிப்பேன், அவ்வளோதான். மொபைல் ஃபோன் கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு நினைக்கிறேன். இது வர வழியில் தான் ஏதோ ஒரு ஹோட்டலில் டீ சாப்பிட்றப்ப நிறுத்துகிறப்ப அங்கே ஷாப்பில் இருந்தது, வாங்கிட்டு வந்தோம். மொபைல் ஃபோனில் இமேஜை பார்த்துட்டு ஒரு டக்கு ட்ரை பண்ணுனா நல்லாவே வரைஞ்சிருந்தான். அதுக்குள்ளே பொண்ணு முடிச்சுட்டு வந்துட்டா. வரும்போதே மெடலோட சர்டிஃபிகேட்டோடு வந்தா. வின் பண்ணிட்டா நினச்சா இல்லை, செகண்ட் ரன்னர் அப்னு போட்டிருந்தது. அவளுக்கு ப்ராக்டிக்கல் முடிக்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் காம்படிஷனே 5 minutes தான். இந்த 5 minutes காம்படிஷனுக்கு தான் நாங்கள் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இந்த மெடல் மட்டும் இல்லாமல் ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு ஜூஸ் பாட்டில், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு ஃபுட் கூப்பனும் கொடுத்துருந்தாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே இது கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் இல்லை. நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ஆல்ரெடி 1000 ரூபா பே பண்ணியிருக்கோம். பட் 1000 ரூபாய்க்கு இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. காம்படிஷன் முடிச்சு கொஞ்சம் நேரம் அப்செட்டாக இருந்தால் வின் பண்ண முடியலன்னு. அப்புறம் நாங்கள் வின்னிங் ஆர் லூசிங் இம்பார்ட்டண்ட் இல்லை, பார்ட்டிசிபேஷன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி அவ்வளோ ஒரு ஃபன் மோடு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். இந்த பொண்ணு பாப்பாவோட ஜூனியர், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. என் பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சேம் ஸ்கூல் 2 பேருமே. சரி, அப்புறம் கேம்பஸை கொஞ்சம் நேரம் சுற்றலான்னு சொல்லி கேஃபிட்டீரியாவுக்கு வந்திருந்தோம். ரொம்ப நல்ல பெரிய கேஃபிட்டீரியா. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் காலேஜில் ஒரு சின்ன பொட்டி கடை தான் இருக்கும். இங்கே கேஃபிட்டீரியாவே ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன்னா இந்த கேம்பஸும் ரொம்ப பெருசு. இது சாட்டர்டேங்கிறதுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லீவு போல். ஏதோ கொஞ்சம் பேர் தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தாங்க. வருண் செம்ம டயர்ட் ஆகிட்டான். மரத்துக்கடியில் படுத்துட்டு இது என்ன மரம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா முந்தின நாளே சென்னையில் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அவனுக்கு பிடிச்ச பர்கர் வாங்கி கொடுத்தோம். இது மோஸ்ட்லி வெளியே வந்தால் தான் கேட்பான், எங்களால் அவாய்ட் பண்ணவும் முடியாது. இதை கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவான். பெருசாக வேறு ஃபுட்டெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டான். அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த பர்கரவே வாங்கி கொடுத்து அவன் வயிற்றை நப்பிட்டோம். அப்புறம் ஒரு ஹாலில் குவிஸ் காம்படிஷன் நடக்குது, பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தா. சரி, நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அங்கே டிஸ்பிளேயில் ஒரு 5 கொஷின்ஸ் காமிச்சாங்க. அதுக்கு ஆன்சர் வாய் வழியாக சொல்லக்கூடாதான். அவங்க ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம ஜிபே எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஸ்கேனரை வச்சு தான் ஆன்சர் சொல்லணுமாம்மா. முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் கொடுத்தாங்க. பட் எனக்கு எதுவுமே புரியல. பாப்பா ஏதோ அதை பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா தான் பண்ணியிருந்தா. ஒரு 5 கொஷினுக்கு 3 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணதுனால அவளுக்கு இந்த காஃபி மக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக ஹாப்பி ஆகிட்டா. அந்த காம்படிஷனில் ஷீல்டு வாங்க முடியல, அட்லீஸ்ட் இந்த கப்பாவது வாங்கினோமேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா.
இதெல்லாம் இந்த விஐடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி வச்சது போல். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் நமக்கெல்லாம். பட் பசங்களுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி எஜுகேட்டிவாக இருந்தது. அப்புறம் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. சரி கொடுத்த ஃபுட் கூப்பனுக்கு ஃபுட்டு போய் கலெக்ட் பண்ணிக்கலான்னு போனோம். ஒரு வெஜ் பிரியாணி கொடுத்துருந்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. கனிஷ்கா ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்ததுனால நான் 10 o'clock காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. பட் 4 o'clock வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்க்கறதுக்காக. மொத்தமாக 7 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே பாப்பா போயிட்டு வந்துட்டா. அப்படி இப்படின்னு ஒரு 4 மணி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு ஆடிட்டோரியத்துக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா திருப்பி வெளியே வர முடியாது, பெரிய ஆடிட்டோரியம். இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே ஆக்குப்பை பண்ண முடிஞ்சுது. பட் என்ன துரதிர்ஷ்டம்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சரண்யா மேம் வந்து ஸ்பீச் முடிச்சுட்டாங்க போல இருக்குது. அங்கே ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் சாரீ அதுதான் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் மேமு. பட் அவங்க ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரியே நடந்துக்கல. ஏன்னு கேட்டால் அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஆளுங்கிற மாதிரி முன்னாடி நின்று எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களே வாலண்டியராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு குரூப் ஃபோட்டோக்கு நில்லுங்க, ஷார்ட் ஆர்க்கு முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நிற்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இவங்களை பார்த்து நம்மளும் நிறையா கற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு செலிப்ரிட்டி தான். பட் நார்மல் பீப்புள் மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. இந்த செரிமனி முடியறதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து சேலம் ட்ராவல் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 350 கிலோமீட்டர்ஸு. போகிறதுக்குள்ளே நைட் ஆகிடும். மோஸ்ட்லி நாங்கள் நைட் ட்ராவல் பண்ண மாட்டோம். அதனால் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். இந்த இன்டர்நேஷ்னல் ரோபோட்டிக்ஸ் காம்படிஷன் வந்தது என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹோப் நெக்ஸ்ட் இயரும் என் பொண்ணு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறோம். உங்கள் குழந்தைகளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா ஹெசிடேட் பண்ணாமல் அதை நல்லாவே என்கரேஜ் பண்ணுங்கள். அதில் வின் பண்ணுறாங்களா, ப்ரைஸ் வாங்குறாங்களான்னு பார்க்காம அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னு பாருங்கள். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.